சட்டப்பேரவை உறுதிமொழி குழு இன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. எங்கள் ஆய்வு பயணத்தை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகள் இருக்கிறது. இந்த 300 உறுதிமொழிகளில் எந்தெந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எந்த உறுதிமொழிகள் நிலுவையில் இருக்கிறது என்பதை குழு இன்றைக்கு ஆய்வு பயணத்தை தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய திருத்தணி முருகன் கோவிலுக்கு சுமார் 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு யானை வாங்கி அதை கோவில் யானை பராமரிக்கப்பட வேண்டும், அதற்கான பாதுகாப்பு சுவர்கள் போன்ற பணிகள் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து குழு ஆய்வு செய்வதற்கு மேற்கொண்டது. அந்த அடிப்படையில் இணை ஆணையர் அவர்கள் குழு முன் ஆஜராகி யானை தற்போது வனச்சட்டம் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால் வன உயிரினங்களை இது போன்ற கோவில்களிலே பயன்படுத்துவதிலே சிக்கல் இருக்கிற காரணத்தினால் யானை வாங்கப்படவில்லை. யானை வாங்குவதற்கான தொகையை ஒரு செல்வந்தர் கோவிலுக்கு தானமாக தருவதற்கு முன்வந்திருக்கிறார். அதற்காக முன்பணம் அஸ்ஸாம் மாநிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் வனச்சட்டம் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால் யானை இதுவரையில் வாங்கி கோவிலில் நிறுத்தப்படவில்லை என்கிற தகவலை இணை ஆணையர் HRNC அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது கால ஆய்வுப் பணியாக சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருத்தணிக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் பிற மாநில பக்தர்களும் வருகை தருகின்ற காரணத்தினால் பேருந்து நிலையம் நகர எல்லைக்கும் அருகாமையில் பொதுமக்கள் வந்து போகக்கூடிய, அதாவது டிராஃபிக் நெருக்கடி இல்லாத இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ரூபாய் 15 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்து அந்த பணி தற்போது இங்கு நடைபெற்று வருகிறது. அந்த பணியை குழு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு உள்ளூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரோடும் குழு உறுப்பினரோடும் ஆய்வு செய்தோம். ஆய்வின் போது நம்முடைய RDME அவர்கள் குழு முன் ஆஜராகி இந்த பேருந்து நிலையம் கட்டுகின்ற பணியை எங்களுக்கு காண்பித்தார். இந்த பேருந்து நிலையத்தை உடனிருந்து மேற்பார்வை செய்கின்ற இந்த நகராட்சியினுடைய ME அவர்களிடம் திட்டப்பணிகளை குறித்து கேள்வி எழுப்பியது குழுவினுடைய பரிசோதனையில் கட்டடம் உறுதிமிக்கதாகவும் தரமானதாகவும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இதர பணிகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற செங்கற்களை குழு ஆய்வு செய்த போது அது முழுமையாக வேகாத ஒரு சூழலிலும் தரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் குழு கண்டுபிடித்து உடனடியாக ME அவர்களும் RDME அவர்களையும் அந்த கற்களை அனைத்தும் மாற்றப்பட வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுடைய மேலாளர் அவர்களை அழைத்து கற்களை அனைத்தையும் மாற்றிவிட்டு இனி பயன்படுத்தக்கூடிய கற்கள் தரமானதாக இருக்க வேண்டும் என்று குழு அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதை நம்முடைய RDME அவருடைய மேற்பார்வையில் ME அவர்கள் சோதனை செய்து பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுபோன்று மேலே பொறிக்கப்படுகின்ற ஓடுகள் தரமானதாக மாற்றப்பட வேண்டும். அங்கங்கே சில இடங்களிலே வீரல்களும் மழைநீர் கசிவுகளும் தென்படுவதாக தெரிகிறது. அது சிறு சிறு குறைகள், அதையும் உடனடியாக, அதாவது ஜாயிண்டிங் இடத்துல அது இயல்பாக இருக்கக்கூடியது என்று பொறியாளர்கள் சொல்கிறார்கள். இருந்தாலும் அதுவும் இல்லாத வண்ணம் நேர்த்தியாக அது ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என்று குழு அறிவுறுத்தியிருக்கிறது.